அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைத்து பேருமே ரசித்து சாப்பிடக்கூடிய ஒரு வாழைப்பழ கேக் ரெசிபி தான். இதை செய்யறதுக்கு நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக 3 வாழைப்பழம் எடுத்து அதை நல்லா மசித்து எடுத்துப்போம். அது கூட 1/2 கப் நாட்டு சர்க்கரையும் 1/4 கப் சீனியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துப்போம். இப்போது அது கூட 1/2 கப் பாலும் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்ந்து இதையும் நல்லா கலந்து எடுத்துப்போம். இப்போது அதில் 1/3 கப் உருக்கின வெண்ணெய் சேர்த்து இதையும் நல்லா கலந்து எடுத்து ஓரமாக வச்சுப்போம். இப்போது வேறு ஒரு பவுல் எடுத்து அதில் 1/2 கப் கோதுமை மாவு அளந்து எடுத்துப்போம். அதில் 1/4 டீஸ்பூன் பட்டை பொடி சேர்த்துக்குவோம். 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையுமே கலந்து விட்டு ஒரு இடத்துல மட்டும் தங்காமல் கலந்து எடுத்துப்போம். இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அந்த வாழைப்பழ மிக்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துப்போம். இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்கவுங்க எடுத்துருக்கிற வாழைப்பழத்தை பொறுத்து கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகும். அப்போது ரொம்ப திக்காக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் இல்லை கொஞ்சம் கூட வேணும்னாலுமே வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து அதை பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டின் எடுத்து அதில் பட்டர் பேப்பர் போட்டு ஓரத்தில் பட்டர்லாம் தடவி நல்லா லைனிங் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இல்லை, அதே சமயம் தண்ணி மாதிரியும் ஊற்றலை. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். பேட்டரை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் 45 to 50 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான ஹெல்த்தியான வாழைப்பழ கேக் ரெடி. அவன் இல்லாதவங்க குக்கரில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதே டின்னை அப்படியே குக்கருக்குள்ளே தூக்கி வச்சு குக்கரில் இருக்கிற கேஸ் கட்டியும் விசிலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி லோ மீடியம் ஃப்ளேமில் 45லேருந்து 50 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைப்பழ கேக் ரெசிபி ரெடி. கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை பீசஸ் போட்டு சூப்பராக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.